இந்த ஆண்டு தமிழ் சினிமா ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படங்களில் ஒன்றுதான் கர. இயக்குனர் விக்னேஷ் ராஜா தனுஷ் கூட்டணியில் உருவான இந்த படத்தை வேல்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது. இப்படத்தில் தனுஷுடன் இணைந்து மமிதா பைஜி முதல் முறையாக இப்படத்தில் நடித்திருக்கிறார். மேலும் ஜெயராம், சுராஜ், கேஸ் ரவிக்குமார் அப்படின்னு சொல்லி பலரும் இப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்த இந்த படம் கலமையான விமர்சனங்களை சந்தித்து பாக்ஸ் ஆபீஸில் வசூல் ரீதியாக பின்னடைவை சந்தித்தது. இதனால் 100 கோடி வசூலை கூட இப்படத்தால் எட்ட முடியவில்லை. முதல் நாளிலிருந்தே கர திரைப்படத்தில் வசூல் குறித்து பார்த்து வருகின்றோம். இந்த நிலையில் இப்படத்தின் இறுதி வசூல் பற்றிய விவரம் வெளியாகியிருக்கிறது. அதன்படி கர திரைப்படம் உலகளவில் மொத்தமாக 56 கோடி வசூல் செய்திருக்கிறதா. இதுவே இறுதி வசூலாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு கிடாயின் கருணை மனுப்படம் தொடங்கி லவ் டுடே, மாமன்னன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருப்பவர்தான் நடிகை ரவீனா ரவி. பிரபல டப்பிங் ஆர்டிஸ்டான அவர் நடிகையாகவும் குறிப்பிடத்தக்க படங்களில் நடிச்சிருக்கிறார். குறிப்பாக லவ் டுடே படத்தில் பிரதீப் ரங்கநாதன் அக்கா ரோலில் அவங்க நடிச்சு அசத்திருப்பாங்க. அதனைத் தொடர்ந்து மாமன்னர் படத்திலும் ஒரு முக்கிய ரோலில் அவங்க நடிச்சிருந்தாங்க. மேலும் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் அவர் ஏராளமான படங்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறாங்க. கத்தி படத்தில் சமந்தா, திரைப்படத்தில் அமி ஜாக்சன், இமைக்கா நொடிகள் படத்தில் ராசிகண்ணா, மாஸ்டர் படத்தில் மாளவிகா மோகன் அப்படின்னு சொல்லி பல முக்கிய ஹீரோயின்களுக்கு அவர் டப்பிங் பேசியிருக்காங்க. இந்த நிலையில் தற்போது நடிகை ரவீனா ரவிக்கு மலையாள இயக்குனர் தேவன் என்பவரோட திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது. அவர் வலட்டி என்ற மலையாள படத்தை இயக்கி பிரபலமானவர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. திருமணமானாலும் ரவீனா தொடர்ந்து படங்களில் நடிப்பது மற்றும் டப்பிங் பேசுவார் அப்படின்னு சொல்லி அவருடைய அம்மா நடிகை ஸ்ரீஜா ரவி தெரிவிச்சிருக்கிறாங்க. நடிகர் விஜய் முதலமைச்சராக இன்று பதவியேற்றுக் கொண்டாங்க. சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழா நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு விஜயின் பெற்றோர் ஏசி மற்றும் ஷோபா ஆகியோர் வந்திருந்தாங்க. ஆனால் விஜயின் மனைவி சங்கீதா மற்றும் அவங்களுடைய மகன் அப்படின்னு சொல்லி யாருமே நிகழ்ச்சிக்கு வரவில்லை. விஜய் பதவியேற்பதை பார்த்து நடிகை த்ரிஷாவும் வந்திருந்தாங்க. அவங்க மிகவும் மகிழ்ச்சியாகவே அங்கே எல்லோரிடமும் பேசினாங்க. அதுக்கு பிறகு விஜய் பதவியேற்று முடிந்து மேடையில் பேசும்போது அதை கேட்டு த்ரிஷா கண்கலங்கியும் இருந்தாங்க. அந்த வீடியோ இப்போ வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோக்களான ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகிய இருவரும் பல வருடங்களாக பின்னிணைந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குனர் நெல்சன் இயக்க அனிருத் இசையமைச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் அறிவிப்பு வீடியோ கடந்த சில மாதங்களுக்கு முன் வெளிவந்த ரசிகர்களிடையே அமோக வரவேற்பை பெற்றது. இந்த அறிவிப்பு வீடியோக்களில் இறுதியாக யார் ஹீரோ அப்படின்னு சொல்லி கமல், ரஜினி பேசும் வசனங்கள் இணையத்தில் ட்ரெண்டானது. இப்படத்தின் படப்பிடிப்பு இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற நிலையில அதுல முன்னணி நடிகை ஒருவர் நடிக்கப் போவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர் வேறு யாரும் இல்லை, நடிகை த்ரிஷா தான். 22 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னணி கதாநாயக வலம் வரும் த்ரிஷா இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இணைந்திருக்கிறதாக திரையுலகில் பேசப்படுகிறது. ஆனால் இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக கட்சியை தொடங்கி 2 வருடத்தில் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறாங்க. இன்று காலை நடந்த பதவியேற்பு விழாவில் விஜய் முறைப்படி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டாங்க. மேலும் பதவியேற்றதும் 200 யூனிட் இலவச மின்சாரம் பற்றிய கோப்பில் முதல் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க விஜய். வரும் 13ஆம் தேதிக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்லியிருந்தாங்க. முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு விஜய் தான் போட்டியிட்டு ஜெயித்த திருச்சி கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தாங்க. பெரம்பூர் தொகுதியில் அவர் எம்எல்ஏவாக தொடர முடிவெடுத்திருக்கிறாரு. சற்று முன்னர் விஜயின் ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவை செயலரிடம் அமைச்சர்கள் செங்கோட்டையன், வெங்கடரமணன் வழங்கினாங்க. அதனால திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு சில மாதங்களில் இடைத்தேர்தல் அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் தேவகொண்டா தென்னிந்திய சினிமா கொண்டாடும் ஸ்டைலிஷ் ரவுடியாக வலம் வர ஒரு நடிகர். 2011ஆம் ஆண்டு நுவில்லா என்ற தெலுங்கு படத்தின் மூலம் என்ட்ரி கொடுத்தவருக்கு 2017ஆம் ஆண்டு வெளியான அர்ஜுன் ரெட்டி என்ற படத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றியை கண்டார். அதன் பின் அவர் நடிப்பில் வெளியான மகாநதி, கீத கோவிந்தம், தக்ஷுவாலா, டிய காம்ராட் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வெற்றியை கொடுத்தார். நடிகர் என்பதை தாண்டி தயாரிப்பாளராக வலம் வரும் விஜய் தேவகொண்டா நடிப்பில் அடுத்தடுத்து ரான்பாலே, ரவுடி, ஜனார்தனா போன்ற படங்கள் வெளியாக இருக்கிறது. நேஷனல் கிரஷ் ராஷ்மிகாவை காதலித்து வந்தவர் சில மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்துக்கு பிறகு விஜய் தேவகொண்டா கொண்டாடும் முதல் பிறந்த நாள் இது. ரசிகர்களுடன் கேக்கெல்லாம் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார் விஜய் தேவகொண்டா. இன்று 37வது பிறந்த நாளை கொண்டாடும் விஜய் தேவகொண்டாவுக்கு 66 கோடி முதல் 70 கோடி வரை சொத்து மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. இவர் ஒரு படத்துக்கு 12 கோடி முதல் 15 கோடி வரை சம்பளமாக பெறுகிறாராம் அப்படின்னு சொல்லப்படுகிறது.